ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அரைச்சி விட்ட சுரைக்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட எடுக்கலாம், பரவாயில்ல. இப்போ இதை தண்ணி சேர்த்து 2 டைம் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகிற டைமில் இன்னொரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த கடுகு சீரகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 10 மாதிரி பூண்டு, அதையும் தோலை நீக்கிட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு, இது கூட நான் 1/2 கிலோ மாதிரி சுரைக்காவை தோலை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த சுரைக்காயை இதில் சேர்த்துடலாம். சுரைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே சுரைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், இவ்வளவும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு நான் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 7 மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் இதையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதையும் நல்லா வறுத்து எடுக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மாதிரி சேர்த்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சுரைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு காய் வந்து நல்லா வெந்து வரணும். ஆனால் குழஞ்சி வேகக்கூடாது. காய் இருக்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த மசாலாவை மிக்ஸியை கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான அரைச்சி விட்ட சுரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.